ஆராய்ச்சி செயல்பாட்டில் உள்ள படிகள். 1. ஆராய்ச்சி சிக்கலை அடையாளம் காணவும். முதல் படி ஒரு தெளிவான, குறிப்பிட்ட மற்றும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பிரச்சனை அல்லது கேள்வியை கண்டுபிடித்து வரையறுப்பதாகும். எடுத்துக்காட்டு, ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாடிக்கையாளர் திருப்தியை எந்த காரணிகள் பாதிக்கின்றன? 2. இலக்கிய மதிப்பாய்வு. உங்கள் தலைப்புடன் தொடர்புடைய ஏற்கனவே உள்ள ஆராய்ச்சி புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் அறிக்கைகளை படிக்கவும். இது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுள்ளது மற்றும் இடைவெளிகள் எங்கே உள்ளன என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது. 3. கருதுகோள் அல்லது ஆராய்ச்சி நோக்கங்களை உருவாக்குங்கள். ஒரு கருதுகோள் என்பது உங்கள் ஆராய்ச்சி சோதிக்கும் சாத்தியமான பதில் அல்லது கணிப்பு. எடுத்துக்காட்டு, வாடிக்கையாளர் திருப்தி என்பது விநியோக வேகத்துடன் நேர்மறையாக தொடர்புடையது. அது ஆய்வு ஆராய்ச்சியாக இருந்தால், கருதுகோள்களுக்குப் பதிலாக நீங்கள் குறிக்கோள்களை அமைக்கலாம். 4. ஆராய்ச்சி வடிவமைப்பு. நீங்கள் ஆராய்ச்சியை எவ்வாறு நடத்துவீர்கள் என்பதைத் திட்டமிடுங்கள். ஆராய்ச்சி வகை, தரமான, அளவு அல்லது கலப்பு, மாதிரி மற்றும் தரவு சேகரிப்புக்கான கருவிகள் ஆகியவற்றை முடிவு செய்யுங்கள். 5. தரவு சேகரிப்பு. உங்கள் ஆய்வுக்கு பொருத்தமான தகவல்களைச் சேகரிக்கவும். முதன்மை தரவு, நேரடியாக சேகரிக்கப்பட்டது, ஆய்வுகள், நேர்காணல்கள், சோதனைகள். இரண்டாம் நிலை தரவு, ஏற்கனவே உள்ள மூலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டது, அறிக்கைகள், தரவுத்தளங்கள், கட்டுரைகள். 6. தரவு செயலாக்கம் மற்றும் பகுப்பாய்வு. தரவை குறியீடு செய்தல், அட்டவணைப்படுத்தல். அளவு தரவுகளுக்கு எக்ஸெல், SPSS அல்லது R போன்ற கருவிகளை பயன்படுத்தவும். 7. முடிவுகளின் விளக்கம். பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவு எதை குறிக்கிறது என்பதை விளக்குங்கள். அவை ஆதரிக்கப்படுகின்றனவா என்பதை பார்க்க உங்கள் கருதுகோள் அல்லது நோக்கங்களுடன் அதை ஒப்பிட்டுப் பாருங்கள். 8. முடிவு மற்றும் பரிந்துரைகள். உங்கள் ஆராய்ச்சியின் முக்கிய கண்டுபிடிப்புகளைச் சுருக்கமாகக் கூறுங்கள். உங்கள் முடிவுகளின் அடிப்படையில் நடைமுறை பரிந்துரைகள் அல்லது தாக்கங்களை வழங்குங்கள். 9. அறிக்கை எழுதுதல். முழு ஆராய்ச்சி செயல்முறை மற்றும் கண்டுபிடிப்புகளையும் கட்டமைக்கப்பட்ட அறிக்கை அல்லது ஆய்வறிக்கை வடிவத்தில் வழங்கவும். அறிமுகம், வழிமுறை, பகுப்பாய்வு மற்றும் முடிவு போன்ற பிரிவுகளைச் சேர்க்கவும். 10. விளக்கக்காட்சி மற்றும் பின்தொடர்தல். உங்கள் முடிவுகளை பங்குதாரர்கள் அல்லது கல்வி பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஆராய்ச்சி பகுதிகள் அல்லது மேம்பாடுகளை பரிந்துரைக்கவும்.